துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2025ல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க. இந்த 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது? எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க, சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லயும் நேர்மையும், உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறார் அப்படின்னா, நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்க தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும், துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. தங்களுடைய கஷ்டத்தையும், கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்கிறவங்க எல்லோருமே துலா ராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க, நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு, மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் துளாராசிக்காரங்க. நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் துளாராசிக்காரங்க. கடந்த 2024, 25 காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு சில பிரச்சனைகளும், கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். துலா ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நீங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது? அப்படின்னு தான் பெரும்பாலான துளாராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்கால்வாசி துளாராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே அமைஞ்சிருக்கிறது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். முதலாவதாக உங்களுக்கு இந்த ஜனவரி 10ஆம் தேதிக்கு பிறகு வீரபத்திர ராஜயோகம் கிடைக்க போகுது. அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க. அதாவது பாத்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்க்கை பாத்தீங்கன்னா ஒரு 50 நாட்களுக்கு இருக்கிறது. இந்த 50 நாட்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பாராத சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நல்லதாகவே நடக்க போகுது. கெட்டது எதுவுமே நடக்காது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பணவரவாக இருக்கட்டும், நீங்க கொடுத்த பணம் இத்தனை நாட்களாக திரும்பி வராம இருந்திருக்கும். திடீர்னு அது கிடைக்கும். அதுக்கப்புறம் ஜாப் ஒண்ணுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க இன்டர்வியூக்கு வரைக்குமே போயிருப்பீங்க. நீங்க ஆனா அது செலக்ட் ஆக மாட்டீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா டக்குன்னு நீங்க செலக்ட் ஆயிருவீங்க. இந்த மாதிரி நீங்க எதிர்பாராத ஒரு நல்ல அற்புதமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த வீரபத்திர ராஜயோகம் காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஏற்பட போகுது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சியும், குருவுடைய வக்கர நிவர்த்தியும், சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்கள் இந்த 2026ல முழுமையா உங்களுக்கு இதனுடைய பலன்கள் ஒட்டுமொத்தமாக கிடைக்க போறதுனால இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது.
முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. அது என்ன சாமி சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சனி பகவான் கும்பராசி வீட்டில இருந்து போன வருஷம் மீன ராசிக்கு போயிருக்காரு. இன்னும் மீன ராசியிலே தான் இருக்காரு. அங்கிருந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாட்களாக உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தவர், இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பிளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார். இதன் மூலமாக சனி பகவான் கடந்த காலகட்டங்கள்ல நீங்க உங்க வாழ்க்கையில எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீர்களோ, அதை அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில 8ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலன்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களிலிருந்து முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது 2026 காலகட்டத்தை ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. ஏன்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த பொருளாதார நிலை மட்டும்தான் மிக பெரிய பிரச்சனையும் சிக்கலையுமே பார்க்கப்பட்டு இருந்திருக்கும். இந்த 2026ல உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்றது உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டது நீங்களும் ரிஷபராசிக்காரர்களும் மட்டும்தான். ஏன்னா இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சுக்கிர பயிற்சி பலன்கள் வந்து முழுமையா கிடைக்க போகுது. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி வீட்டில இருந்து மிதன ராசி வீட்டுக்கு சஞ்சாரம் பண்றாரு. இதன் மூலமா உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் அதிகமாகவே காணப்படுது. அடுத்ததாக ராகு கேது பயிற்சியை நினைச்சாவே பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஒரு நெகட்டிவான தாட்லயே சொல்றீங்க. ஏன்னா ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டங்கள்ல முழுவதுமாகவே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. என்ன நோயினே தெரியாது, ஹாஸ்பிட்டல் போவீங்க, 2000 3000 செலவாகிட்டே இருந்திருக்கும். இப்படி உங்க குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம போறது, அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸுக்கு உடம்பு சரியில்லாம போறது, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய நாட்களில் நீங்க கவலைப்பட தேவையே கிடையாது. அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ரொம்ப நாட்களா அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. 4 வருஷமா ட்ரை பண்ணுவீங்க, 5 வருஷமா ட்ரை பண்ணுவீங்க. ஆனா நிறைய அட்டெம்ப்ட்லாம் எழுதிருப்பீங்க, ஜாப் கிடைச்சிருக்காது. ஆனா இந்த 2026ல கண்டிப்பாக நீங்க அரசு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் 100க்கு 99% அதிகமாகவே இருக்குது. அந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணும் பொழுது எல்லா கிரகங்களுடைய பார்வையும் உங்கள் மீது இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு அரசாங்க வேலை அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்க போகுது. அப்படி இல்லாம நீங்க ஒரு ஐடி ஜாபுக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு பிரைவேட் ஜாபுக்கோ பேங்க் சைடோ நீங்க இப்படி இந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு கைகூடும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமா உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல இந்த திருமண நிலை அப்படின்றது துளாராசிக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. அடிச்சு பிடிச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போவீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில பாத்தீங்கன்னா அந்த நிச்சயதார்த்தமோ திருமணமோ கூட அந்த பாதையிலே நின்றுருக்கும். ஆனா இந்த வரக்கூடிய இந்த 2026ல இந்த 6 மாத காலகட்டங்கள்ல நிச்சயம் இந்த துளாராசிக்காரங்க திருமண வாழ்க்கைக்குள்ள விரைவில் நீங்க அடியெடுத்து வைக்க போறீங்க.
வாழ்க்கை துணை இழந்த நபர்கள் அடுத்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்க. கண்டிப்பாக இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். இந்த 2024 சரி 2025 சரி காதல் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. ஆனா இந்த 2026 உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நிச்சயமாக கைகூடும். இந்த 2026 காதலுக்கு உகந்த ஆண்டாகவே துளாராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. துளாராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இப்ப நீங்க போய் ஒரு துளாராசிக்காரர்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 3 லட்சம் கடன் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, 30 லட்சம் இருக்குதுங்க, என் பிசினஸே லாஸா போச்சுங்க. இப்படிதான் கடந்த காலகட்டங்கள்ல துளாராசிக்காரர்களுடைய பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமப்பட்டிருப்பீங்க. நீங்க இந்த 2026 உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான சாதகங்களும் உங்களுக்கு அருமையாகவே உள்ளது. இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய குடும்ப உறவுகளும் சொந்தக்காரர்களும் நண்பர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்கள் மீது யாராவது பொறாமைப்பட ஆரம்பித்தால் உங்களை எதிர்த்தவர்களுக்கும் இனி அழிவு காலம் மட்டுமே இந்த 2026 நிகழப்போகிறது.